ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுதான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ உள்ள காலகட்டத்துக்கு எப்போதும் நம்ம அடிக்கடி வந்து எல்லாருமே வந்து மருந்து, மாத்திரை, டாக்டர் அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் வந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இதை போல் ஒரு சில ஐட்டம்லாம் நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் அதுலேருந்து நம்ம ப்ரொடக்டிவாக இருக்க முடியும். அதுபோல் ஒரு இட்லி பொடி ரெசிபி தான். அதுவும் வந்து ஹெல்த்தியான வெர்ஷன். என்னடா பில்டப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இப்போ வாங்க வந்து ரெசிபியை போய் பார்த்துடலாம். இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு உளுந்து வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து அடிகனமான நல்ல ஒரு வாணலியில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கருகிடாமல் நல்லா செவந்து பொன்னிறமாக அந்த போல் வர அளவுக்கு வறுத்து அதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் வந்து காரத்துக்கு ஏற்ற போல் மிளகாய் வந்து சேர்த்துறேன். நான் ஒரு 20 போல் ஒரு மிளகாய் சேர்த்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் இப்போ நான் ரெடி பண்ண பொடி நல்லாவே காரமாகவே இருந்தது. நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றதா இருந்தால் அதே போல் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மிளகாயோட காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாயோட எண்ணிக்கை வந்து சேர்த்துக்குங்க. இதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றாவே வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நம்ம சேர்க்கக்கூடிய இந்த ஹெல்த்தியான பொருள் என்ன பார்த்திங்கன்னா இதுதான். அதாவது முடக்கத்தான் கீரை இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கொஞ்சம் வந்து நான் அதை பறித்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது இப்போ கிளைமேட் வந்து கொஞ்சம் டல்லாகிடுச்சு இல்லையா, அதனால் கொஞ்சம் அது வந்து நமத்து போன மாதிரி இருக்குது. ரெண்டாவது எப்படியும் அது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தாலுமே நம்ம இதை போல் பொடி எல்லாம் நம்ம ரெடி பண்ணும்போது அதை கொஞ்சம் கடாயில் போட்டு கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அது நல்லா கிறிஸ்பியாக வரணும். நல்லா கைகளால் அப்படி உடச்சி பார்த்தோன்னா நல்லா வந்து பவுட்ரு ஆகணும். அந்த பதத்துக்கு நம்ம அதை வந்து வறுத்து எடுத்துக்கணும். இப்போ அதே சூட்டில் நம்ம அந்த இலையும் முடக்கத்தான் கீரை இலையும் வந்து சேர்த்தாச்சு. இதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகமும் அதே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் வந்து சேர்த்துக்கிறேன். மிளகும் சேர்க்கறதுனால இன்னுமே கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். அதனால் மிளகாய் சேர்க்கும்போது கொஞ்சம் கவனமாக நம்ம காரத்தை வந்து நீங்கள் கம்மி பண்ணியோ இல்லை நீங்கள் காரம் சாப்பிட்றதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ மிளகையும் சேர்த்துட்டு அதையும் வந்து இந்த கடாயிலே போட்டு வறுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த இலைகள்லாம் நல்லாவே வந்து வறுபட்டுடுச்சு. நம்ம கையால் எடுத்து இப்படி நுணுக்கி பார்த்தோன்னா நல்லா வந்து பவுட்ரு ஆகுது. அந்தளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த கீரை வந்து கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்கா உங்கள் ஏரியாவில் காய்கறி விற்பாங்கள்ல, அவங்க வர்றவங்கள்ட்ட நீங்கள் சொல்லி வச்சிங்கன்னா கூட அவங்க கிடச்சிச்சினாக்கா கொண்டு வந்து கொடுப்பாங்க. மேக்ஸிமம் இது வந்து ஒரு சில பொருள்லாம் இப்போ ரொம்ப ரேராக தான் கிடைக்கிது. அதில் ஒன்று இந்த முடக்கத்தான் கீரைன்னு வந்து சொல்லலாம். இப்போ வந்து வறுத்தது எல்லாமே பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதோட பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூண்டு வந்து சேர்க்கணும். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு. பூண்டு வந்து நம்ம முத நாளே உரித்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே இந்த பொடி நுணுக்கிற வேலை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். பட் நானே பெரும்பாலும் இந்த பொடி நுணுக்கிறது இந்த பூண்டு உரிக்காமல் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் தள்ளி போட்டுகிட்டே இருப்பேன். பட் வந்து பூண்டை உரித்து முத நாளே வச்சிட்டோம்னாக்கா மறுநாள் நம்ம மற்ற எல்லா பொருளையும் வறுத்துட்டு நம்ம அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வறுபட்ட பொருள்லாம் நல்லாவே வந்து ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு உங்களுக்கு வந்து நல்ல பவுடராக இருந்தால் சிலருக்கு அப்படி பிடிக்கும், சிலருக்கு கொஞ்சம் நரன்னு இருக்கிற மாதிரி பிடிக்கும். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது போல் நம்ம இது வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்தளவுக்கு மசிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம உரித்து வச்சுருந்த பூண்டையும் பெருங்காயத்தூளையும் சேர்த்து இதையும் பவுட்ரு பண்ணிடலாம். அதே போல் நீங்கள் இதை வந்து சாதத்துக்கு பயன்படுத்துகிறதா இருந்தால் இதோட கொஞ்சம் வந்து புளி சேர்த்துக்கணும். அதாவது இந்த அளவுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து நம்ம மற்ற பொருள்லாம் வறுத்துட்ருக்கோம் இல்லையா, அப்போயே அந்த புளியையும் வறுத்து நம்ம இதோட சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுட்டோம்னாக்கா இது வந்து சாதத்தில் போட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். பட் இப்படியும் கூட சாப்பிட்லாம். உங்களுக்கு வந்து சாதத்தில் சாப்பிட்டு கொஞ்சம் புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சா அதுக்கு சாப்பிட்லாம். பட் வந்து நான் இன்றைக்கி இட்லி, தோசை அதுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டுமே நான் வந்து புளி சேர்க்காமல் ரெடி பண்ணியிருக்கேன். அது வந்து கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னடா வெறும் ஸ்டவ் காமிச்சிட்ருக்கேனேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, 2 வீடியோவுக்கு முன்னாடி
ஒரு ஃப்ரெண்டு வந்து இந்த ஸ்டவ் பற்றின ஒரு ரிவ்யூ கேட்டிருந்தாங்க. அதுதான் அவங்க ஷேர் பண்ணியிருந்த கமெண்ட் தான் நான் இப்போ இந்த வீடியோலையும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டவ் பார்த்திங்கன்னா 3 பர்னர் வந்து பிஜிஎன் கேஸ் ஸ்டவ் தான். பட் இது நான் வாங்கி வந்து 6 வருஷம் ஆகுது. 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கினேன். பட் வந்து இப்போயுமே எனக்கு வந்து நல்லா தான் இருக்குது. பட் இதில் வந்து என்னென்ன ஒரு சில மைனஸ் இருக்கும்ல, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மைனஸ் தான். அதுதான் வந்து அதுவும் என்ன ப்ளஸ் அப்படிங்கிறது எல்லாமும் நம்ம பார்த்துடலாம். இது வந்து மேக்ஸிமம் வந்து ஓரளவுக்கு நல்ல பெரிய பாத்திரமாக இருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்களே நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் பிரியாணி பாத்திரம் கூட இதில் வச்சு நான் குக் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாத்திரமே ஒரு 5லேருந்து 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு வைக்கலாம். அந்தளவுக்கு பெரிய பாத்திரம். இந்த பக்கம் வந்து ஒரு 5.5 லிட்டர் குக்கர் வச்சுருக்கேன். சென்டரில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். பட் வந்து இந்த போல் 3 பொருளுமே வச்சு நம்ம அட் அ டைம் சமைக்கலாம். பட் வந்து இந்த சென்டரில் இருக்கக்கூடிய பர்னர் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதனால் அதில் வந்து ஃப்ளேம் வந்து நமக்கு கம்மியாக தான் வரும். அதனால் பெருசாக வந்து அதில் குக் பண்ண முடியுமான்னு கேட்டாக்கா, கண்டிப்பாக அதில் வந்து ஹீட் வந்து சீக்கிரமாக வந்து அப்படி குக் பண்ணலாம் முடியாது. பட் வந்து மைல்டாக ஏதோ ஒரு டீ வந்து ரீஹீட் பண்ணுறதுக்கு, அதே போல் ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்கு அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோல் ஒரு சின்ன மைனஸ்ன்னு பார்த்திங்கனாக்கா, இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு அந்த ட்ரே இருக்கிற அந்த இடத்துல வந்து நார்மலாக நம்ம ஸ்டீல் ஸ்டவ்லாம் வச்சுன்னா அந்த ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வந்து இதில் வந்து அந்த ஸ்டீல் அந்த பிளேட் வந்து ஃபிக்ஸடாக இருக்குது. ஸோ நம்ம ஏதோ பாலோ ஏதோ ஊற்றிட்டாலுமே நம்ம இப்படியே நம்ம தொடச்சிட்டு அதை ஸ்க்ரப் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் வந்து இப்போ ஒரு சில மாடலில் இதே கிளாஸ் டாப்பில் அந்த கிளாஸ் வந்து இப்போ இந்த ஃபிக்ஸடாக இருக்குல்ல, இதுக்கு மேலே ஒரு ட்ரே வந்து கொடுத்து அது வந்து ரிமூவ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணுற மாதிரி ஒரு சில மாடல்ஸில் வருது. நீங்கள் வந்து அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். பட் வந்து இதில் வந்து அந்த கிளாஸ் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த ரவுண்டு அந்த பிளேட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. அப்படியே வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண முடியும். அது மட்டும்தான். மற்றபடி யூசேஜுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அவ்வளோதான். உங்களுக்கு நீங்கள் கேட்ட கொஷினுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி சப்போஸ் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்படி திருப்தியாக இருந்ததா என்னன்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ வந்து பொடியும் வந்து நல்லா ஆறிடுச்சு. அதையும் வந்து நல்லா ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ஹெல்த்தியான பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது உங்களுக்கு உபயோகமாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா சின்னதாக ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காகவும் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.